பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 16ஆம் அத்தியாயமான 16ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. லோமரிஷி கூறினார். அதன் பின்னர் மகர் முனிவர் ததீச்சி முனிவர் பிரம்மமலை அடைவதைக் கண்ட தேவராஜனான தேவேந்திரன் சுரபி பசுவினை அழைத்து, சுரபி, இப்போது நீ ததீச்சி முனிவரின் உடலை நக்குவாய் என்று கூறினார். சுரபியும் சரி என்று கூறி உடனடியாக ததீச்சி முனிவரின் உடலை நக்கத் தொடங்கினாள். அவள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நக்கி அந்த உடலை சதையற்றதாக ஆக்கினாள். பின்னர் தேவர்கள் அந்த எலும்புகளை எடுத்து அவற்றிலிருந்து ஆயுதங்களை உருவாக்கினர். அவரது முதுகெலும்பிலிருந்து வஜ்ரம் செய்யப்பட்டது. அவரது தலையிலிருந்து பிரம்மசிரம் என்றழைக்கப்படும் ஒரு நாடா செய்யப்பட்டது. அக்காலத்தில் தேவர்கள் அந்த ரிஷியின் உடலிலிருந்து வேறு பல எலும்புகளையும் எடுத்து கொண்டனர். இவ்வாறு நாடா ஆயுதங்களை செய்த பின்னர் பெரும் வலிமையும் வீரமும் பெற்ற தேவர்கள் விருத்ராசுரனை கொல்ல தீர்மானித்து மிகுந்த ஆர்வத்துடன் ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். அதன் பின்னர் தேவர்களுக்காக சித்தி அடைவதற்காக மகரிஷியால் ஆசிரமத்திற்கு அனுப்பப்பட்ட மகரிஷி ததீச்சியின் மனைவி சுவர்ச்சா தேவி புனேவிற்கு திரும்பி வந்து அங்கு நடந்த அனைத்தையும் தன் விழிகளால் கண்டாள். இவைகளெல்லாம் தேவர்களின் கைவேலை என்பதை அறிந்த அந்த கற்பும் புனிதமும் நிறைந்த சுவர்ச்சா தேவி கோபத்தால் நிரம்பி வடிந்தாள். அவள் கடும் கோபம் கொண்டு, இன்று முதல் அனைத்து தேவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்காது என்றும் அவர்கள் என்றென்றும் பிள்ளைகள் அற்றவர்களாகவே இருப்பார்கள் என்றும் சபித்தாள். இவ்வாறு தேவர்களை சபித்த அந்த துறவி சுவர்ச்சலா தேவி ஒரு அரச மரத்தின் வேரை கடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். அதே நேரத்தில் மகாத்மா ததீச்சி முனிவரின் மகனான மிகவும் ஒளிமிக்க பிப்பலாத ரிஷி அவளது வயிற்றிலிருந்து தோன்றினார். அன்னை சுவர்ச்சலா தன் மகன் பிப்பலாதனை தாகம் கொண்ட விழிகளுடன் கண்டு புன்னகையுடன், மகத்துவம் வாய்ந்தவரே, நீங்கள் இந்த மரத்தின் அருகே நீண்ட காலம் தங்கி இருக்க வேண்டும். என் ஆசீர்வாதங்களால் நீங்கள் விரைவில் சிஷ்யர்களிடையே உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று கூறினாள். தன் மகனிடம் இவ்வாறு கூறிவிட்டு புனிதமான அன்னை சுவர்ச்சலா ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு தன் கணவரிடம் பிரார்த்தனை செய்தாள். அவள் அவரிடம் சென்றாள். இவ்வாறு அவள் தன் கணவருடன் உண்மையான மனிதர்களையும் பெற்றாள். இங்கே அந்த தேவர்கள் போருக்கு ஆவலுடன் கனமான ஆயுதங்களை உருவாக்கி அசுரர்களுக்கு முன்னால் சென்றனர். தேவேந்திரனும் பாதி தேவர்களும் மிகுந்த வலிமையுடன் வீரத்துடனும் ஆயுதம் ஏந்தி இருந்தனர். அவர்கள் குரு பிரகஸ்பதியை முன்னால் அனுப்பிவிட்டு பின்னர் பூமிக்கு வந்து நடுப்பகுதியில் நின்றனர். அவர்கள் அனைவரும் மிகவும் நல்ல கனமான ஆயுதங்களை கொண்டிருந்தனர். தேவேந்திரனும் பாதி தேவர்களும் வருவதைக் கண்டு மிகவும் சக்தி வாய்ந்த விருத்ராசுரன் பிருந்தாம் என்ற அசுரனுடன் அவர்களை நோக்கி சென்றான். மகேந்திரன் அந்த போர்க்களத்தில் பெரும் அசுரனான விருத்ராசுரனை கண்டான். தேவர்களும் அசுரர்களும் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்டிருந்த காட்சி மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவர்களுக்குள் பகை உணர்வு மிகவும் அதிகரித்திருந்தது. ஒருவரை ஒருவர் கொல்லும் வெறியுடன் அவர்கள் கடும் கோபத்தில் அங்கே நின்றார்கள். அவர்கள் விசித்திரமான மற்றும் வியக்கத்தக்க குரல்களில் கர்ஜித்து கொண்டிருந்தார்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்களின் இந்த போரில் இசைக்கப்பட்ட பயங்கரமான இசை கருவிகளின் ஓசை மிகவும் ஆழமான ஒலியாக கேட்டது. அந்த போரில் பெரும் பயத்தின் காரணமாக உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகம் முழுவதும் மயக்கமடைந்தது. அப்போது நமூச்சி என்ற அசுரன் தேவராஜன் தேவேந்திரனுடன் சண்டையிடத் தொடங்கினான். தேவராஜனான தேவேந்திரன் அந்த அசுரனை வஜ்ராயுதத்தால் பெரும் சக்தியுடன் தாக்கினான். ஆனால் அந்த வஜ்ராயுதத்தின் தாக்கம் நமூச்சியின் ஒரு முடியை கூட முறிக்கவில்லை. பின்னர் தேவேந்திரன் தனது கதாயுதத்தால் நமூச்சியை தாக்கினான். ஆனால் அவன் கதாயுதமும் துண்டு துண்டாக உடைந்ததை கண்ட தேவேந்திரன் ஒரு பெரிய ஈட்டியால் அந்த அசுரனை தாக்கினான். அது நமூச்சியின் உடலை தொட்ட உடனேயே அந்த ஈட்டி நூற்றுக்கணக்கான துண்டுகளாக உடைந்தது. இவ்வாறு நமூச்சி புன்னகைத்தபடியே பலவிதமான ஆயுதங்களால் தேவர்களை தாக்கினான். ஆனால் தேவேந்திரனை தாக்கவில்லை. அப்போது தேவேந்திரன் மௌனமாகி மிகுந்த கவலையில் மூழ்கினான். இதற்கிடையில் மிகவும் பயங்கரமான அந்த சங்கிரமத்திற்குள் தேவேந்திரன் சாந்தமடைந்தான். வானத்திலிருந்து ஒரு குரல், மகேந்திரனே,
இந்த அசுரன் தேவர்களுக்கு மிகவும் ஆபத்தானவன். நீரிலிருந்து எழும் நுரை மட்டுமே அவனுக்கு கடினமான ஆயுதம். எனவே அதை கொண்டே இந்த மாபெரும் அசுரனை விரைவாக அழித்து விடுவாய். வேறு எந்த ஆயுதத்தாலும் தாக்கினால் இந்த அசுரனை கொல்லவே இயலாது என்று கூறியது. இந்த மங்களகரமான தெய்வீக குரலை கேட்ட எல்லையற்ற சக்தி வாய்ந்த தேவேந்திரன் கடற்கரைக்கு சென்று அந்த நுரையை பெற முயன்றான். தேவேந்திரன் கடற்கரைக்கு வருவதை கண்ட நமூச்சி கோபத்தில் மயங்கி விழுந்து ஈட்டியால் அவனை தாக்கினான். அவன் கடுமையான வார்த்தைகளை பேசத் தொடங்கினான். அதனால் தேவேந்திரனும் கோபமடைந்து ஒரு அற்புதமான நுரையை உருவாக்கி அந்த நுரையால் மகா அசுரனான நமூச்சியை தாக்கி அவனை கீழே விழச் செய்தான். இவ்வாறு நமூச்சி கொல்லப்பட்ட பின்னர் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் தேவேந்திரனை புகழ்ந்து தங்கள் மரியாதையை செலுத்த தொடங்கினர். அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த விருத்ராசுரன் தேவேந்திரனின் அருகில் வந்தான். விருத்ராசுரனை கண்டதும் அனைத்து தேவர்களும் மனிதர்களும் மிகுந்த பயத்துடன் பூமியில் விழுந்தனர். பின்னர் வலிமை மிக்க தேவேந்திரன் தன் கரத்தில் வஜ்ராயுதத்துடன் ஐராவதம் எனும் யானையின் மீது ஏறினான். வலிமை மிக்க லோகபாலகர்களுடன் அனைத்து தேவர்களும் போருக்காக ஒன்று கூடினர். ஆனால் விருத்ராசுரனை கண்டதும் தங்கள் தலைவனான தேவேந்திரன் உள்பட அனைத்து லோகபாலகர்களும் பயந்து போய் சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தனர். மகேந்திரன் வெற்றியை விரும்பினான். எனவே குரு பிரகஸ்பதி கூறியபடி அவன் உடனடியாக மிகுந்த நம்பிக்கையுடனும் விதிக்கப்பட்ட சடங்குகளின்படியும் சிவலிங்கத்தை வழிபட்டான். பின்னர் பிரகஸ்பதி தனது கூர்மையான புத்தியுடன் தேவேந்திரனிடம் இவ்வாறு கூறத் தொடங்கினான். தேவராஜன் தேவேந்திரனே, கார்த்திகை மாதத்தின் சுக்லபக்ஷமான வளர்பிறையில் வரும் சனிக்கிழமை அன்று திரையோதசி திதி முழுவதும் காணப்பட்டால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் பிரதோஷ காலத்தில் எல்லா ஆசைகளும் நிறைவேற லிங்க வடிவில் உள்ள சதாசிவ பெருமானை வழிபட வேண்டும். பிரதோஷ நாளில் நீராடிய பின்னர் எள் மற்றும் நெல்லிக்கனியுடன் தூபம், மலர்கள், பழங்கள் போன்றவற்றை கொண்டு சிவனாரை வழிபட வேண்டும். பின்னர் பிரதோஷ காலத்தில் மாலை பொழுதில் நிலையான லிங்கத்தை வழிபட வேண்டும். கிராமத்திற்கு வெளியே அமைந்துள்ள சிவலிங்கத்தை வழிபடுவதனால் கிடைக்கும் பலன் கிராமத்தில் உள்ளதை விட 100 மடங்கு அதிகம். காட்டில் அமைந்துள்ள சிவலிங்கத்தை வழிபடுவது இன்னும் சிறந்தது. மலையில் அமைந்துள்ள சிவலிங்கத்தை வழிபடுவது காட்டில் உள்ளதை விட 100 மடங்கு அதிக புண்ணியமானது. தபோவனத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்தை வழிபடுவதால் கிடைக்கும் பலன் பர்வத சிவலிங்கத்தை வழிபடுவதை விட அதிகம். 10,000 மடங்கு அதிகமாக பலனளிப்பது நல்லது. எனவே அறிஞர்கள் இந்த பிரிவின்படி சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். சடங்குகளின்படி குளத்திலும் மற்ற தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும். 5 களிமண் கட்டிகளை எடுக்காமல் படிக்கிணற்றில் நீராடுவது மங்களகரமானது அல்ல. கிணற்றிலிருந்து கரங்களால் நீரெடுத்து ராசிய ஆதியின் உதவியுடன் தட்டில் தண்ணீர் எடுத்தும் நீராடல் ஆகாது. குளத்தில் இருந்து 10 களிமண் கட்டிகளை எடுத்து நீராட வேண்டும். ஆற்றில் நீராடுவது சிறந்தது. ஒரு பெரிய ஆறு கிடைத்தால் அதில் நீராடுவது இன்னும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் எல்லா தீர்த்தங்களிலும் கங்கா தேவியில் நீராடுவது சிறந்தது. பிரதோஷ காலத்தில் நீராடிய பின்னர் மௌனமாக இருக்க வேண்டும். சதாசிவ பெருமானுக்கு அருகில் 1000 தீபங்களை ஏற்ற வேண்டும். இது சாத்தியமில்லை என்றால் 100 அல்லது 32 தீபங்களை கொண்டு இறைவனுக்கு அருகில் விளக்கேற்றலாம். சிவபெருமானை மகிழ்விக்க நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதுபோலவே பிரதோஷ காலத்தில் பழங்கள், தூபம், நெய்வேத்தியம், நறுமணம் மற்றும் மலர்கள் போன்ற 16 பரிகாரங்களை கொண்டு லிங்க வடிவில் உள்ள சதாசிவ பெருமானை வழிபட வேண்டும். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவரே அந்த இறைவன் என்பதால் அவரை வழிபட வேண்டும். ஜலஹரி நீரை ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் வழிபாட்டிற்கு பின்னர் சிவபெருமானை 108 முறை வலம் வர வேண்டும். மேலும் முழு பக்தியுடன் 108 முறை தலை வணங்க வேண்டும். இவ்வாறு வலம் வருவதாலும் தலை வணங்குவதாலும் சதாசிவ பெருமான் மகிழ்வார். அதன் பின்னர் சடங்குகளின்படி ருத்ர பெருமானை 100 பெயர்களில் வழிபட வேண்டும். 100 திருநாமங்கள் கொண்டு வழிபட வேண்டும். ருத்ரன், நீலன், பீமன் மற்றும் பரமாத்மா ஆகிய
ஆகியோருக்கு நமஸ்காரம் செய்து சிவபெருமானின் பெயர்களை வெவ்வேறு விதமாக கூறி தலை வணங்க வேண்டும். பிரதோஷ விரதம் இருப்பவர் மகாதேவரின் 108 பெயர்களை உச்சரிக்க வேண்டும். மகான் தேவேந்திரனே, சிவ பிரதோஷ விரத முறையை இவ்வாறு உனக்கு நான் கூறியுள்ளேன். இந்த விரதத்தை விரைவாக கடைபிடித்து அதன் பிறகு போரிடுவாய். சிவபெருமானின் அருளால் உனக்கு வெற்றியும் எல்லாமும் கிடைக்கும். இவ்வாறு கூறி தேவகுரு பிரகஸ்பதி தேவராஜன் தேவேந்திரனுக்கு ஒரு அழகான புராண கதையை கூறினார். அந்த கதை என்ன என்பதை நாளைய மாத மகாத்மியத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மகாத்மியத்தின் 16ஆம் அத்தியாயமான 16ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.